வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்புக்கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்புக்கூழ் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் கம்பை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. ஊற வச்சதை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சாச்சுங்க. அதை இந்த அளவுக்கு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் கம்புக்கூழ். இப்போ திரும்ப ஒரு பாத்திரத்தில் அதை கொட்டிக்கிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு ராகி மாவு போட்டுக்கலாங்க. ராகி மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. இது நம்ம நைட்டு 8 இல்லைன்னா 9 மணிக்கு அரைச்சி இந்த கரைச்சி வச்சிட்டோம்னாக்க நல்லா புளிச்சிக்கிட்டு இருக்கோங்க. காலையில் செய்யும்போது ஒரு 6 மணிக்கு கம்பு ஊற வச்சோம்னா ஒரு 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 3 டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாள் நாள் கரைச்சி வச்ச அந்த கம்பு மாவை எடுத்து ஊற்றி தொலை விட்டுக்கலாம். இது கலக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க. அதை எடுத்து ஊற்றினோடனே, இல்லைன்னா கட்டி தட்டிக்கும். கைவிடாமல் கலக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இல்லைனாக்கா அது கட்டி ஆகிடும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரலும் வேக விடணுங்க. அப்போ தான் இது வேகும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இல்லைன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிட்டு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாக்க தான் நல்லா வேகும். நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டாலும் பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிக்கிட்டே இருக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க. தொட்டு அந்த கம்பை எடுத்து அழுத்தி பார்த்தா சாஃப்டாக இருக்குங்க. வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டுக்கிட்டு அந்த கூழை எடுத்து ஊற்றிக்கலாங்க.
அதை ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இதை வந்து அப்படியே குடிச்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னாக்க நம்ம வந்து மோரும் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மோர் ஊற்றி கலந்து காட்டுறேன் பாருங்கள். இது கூட சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கூழ். ஆரோக்கியமான சுவையான கம்பு கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.